நான் கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ அதனால் திரும்பி என் மாங்காய் கலெக்ஷனை காமிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழில் உங்களுக்கு அவ்வளோவா யாரும் மாங்காஸ் கலெக்ட் பண்ணுறது இல்லை தமிழ்நாட்டில், தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ இருந்தாலும் இதை ஜஸ்ட்டு நான் எனக்காக எடுத்து வச்சுக்கிறேன், என் கலெக்ஷன் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட மாங்காஸை தவிர பாக்ஸ் செட்ஸ் இருக்குது, அப்புறம் காமிக்ஸும் இருக்குது. என்கிட்ட சாண்ட்மேன் ஆம்னிபஸ் வால்யூம் 1 and 2 இருக்குது. இன்னும் ஒன்று வேணும், பட் அது வேணும்னு கூட அவசியம் இல்லை. பிகாஸ் 1 and 2லேயே உங்களுக்கு ஃபுல் காமிக்ஸும் முடிஞ்சிருது. 3 வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் தான். மவுஸ்னு ஒரு காமிக்ஸு, நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம், பட் வெரி மினிமம், நிறையலாம் வாங்க மாட்டேன். டோக்கியோ கவுல் பாக்ஸ் செட்டு. டோக்கியோ கவுல் நான் பாக்ஸ் செட்டாக வாங்கலை, என்கிட்ட சிங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட ஒன் பீஸ் பாக்ஸ் செட் 2 இருக்குது. நான் ஒன் பீஸ் பார்க்க ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கலன்னா. ஒரு 60 எபிசோட்ஸ் கிட்டே போனேன். சரி மாங்காவை ட்ரை பண்ணலான்னா மாங்காவும் அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால் நான் பாக்ஸ் செட் 1 விற்றுட்டேன், 2 விற்க போகிறேன். அப்புறமா ஒரு நாள் விற்றுருவேன். ஸோ என்னோடய மெயின் புக் ஷெல்ஃப் கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்தால் என்கிட்ட ஷூசோ உஷிமியோட வெல்கம் பேக்ஸ் ஆலிஸும் பிளட் ஆன் த ட்ராக்ஸும் இருக்குது. இது மாங்காய் இன்ஃப்ளேஷன்னால என்னால் எந்த மாங்காவுமே வாங்க முடியல இப்போது. ஏன்னா பிளட் ஆன் த ட்ராக்ஸ் நான் வாங்கலாம்னு நினச்சேன். நான் வாங்கும்போது இது ஈச் 650 விற்றாங்க. இப்போ என்னடானா 1100 1200 இருக்குது. ரொம்ப மாங்காய் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. வெல்கம் பேக் ஆலிஸ் 1 and 2 நான் மேபி கலெக்ட் பண்ணால் பண்ணுவேன், பட் விற்றாலும் விற்றுருவேன், எனக்கு தெரில. இது வந்து ப்ளூட்டோ. நான் ப்ளூட்டோ ஒன்றும் மேங்காவும் படிக்கலை, ஆனிமேவும் பார்க்கணும். 20th Century Boys, பீக்கஸ்ட் ஷிட் ஐ ஹவ் எவர் ரெட். இட்ஸ் த மேக்னம் ஓப்பஸ் ஆஃப் மாங்கா. இந்த கதை வந்து நான் சொல்லி புரிய வைக்க கூட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹை இன்டெலெக்சுவலான கதையாக இருந்தது. அதுக்கு நான் ஹை இன்டெலெக்சுவல் பர்சன் சொல்ல, அந்த ஆத்தரை நான் அப்படி ஒரு ஆளுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பில்லி பேட் படிச்சுட்ருக்கேன், அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஹோப் ஸோ இட் வில் பி குட் அஸ் 20th Century Boys. இதான் நான் படித்த ஒரே நோக்கியூரசாவா மாங்காய் தான். அப்புறம் கிளைம்பர் டாக் ஷிட் பிரிண்ட்டு, ரொம்ப கேவலமான பிரிண்டிங்கு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சீரீஸு. இத்தனைக்கும் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் இது. இருந்தாலும் ரொம்ப கேவலமாக இருக்கனால நான் இது அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. கிளைம்பர் வேகபாண்ட் என்கிட்ட வால்யூம் 1 இல்லை, வந்தால் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா மிச்சம் எல்லா வால்யூமும் இருக்குது, வாங்கணும். ஆனால் நான் ஞாபகம் தான் வரமாட்டேங்குது வாங்கிறதுக்கு. ஸ்டெயின்ஸ்கேட் மாங்கா என்கிட்ட 2 ஸ்டெயின்ஸ்கேட் இருக்குது, நான் இன்னொன்றும் காமிப்பேன். ஸோ அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருச்சு, நான் தெரியாமல் வாங்கிட்டேன் போல். அதுக்கப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன் ஆல் இன் கலர். நான் ஒரு பெரிய அட்டாக் ஆன் டைட்டனோட மீட் ரைடராக இருந்தேன், அதனால் என்கிட்ட நிறைய அட்டாக் ஆன் டைட்டனோட மர்ச் இருந்தது. நான் அப்புறம் எல்லாத்தையும் விற்றுட்டேன், இது ஒன்று மட்டும் விற்க முடியல, அதனால் இங்கே வச்சுட்டேன். நோ லாங்கர் ஹியூமன், எ குட் ஒன் ஷாட் கூட இல்லை, இது 3 வால்யூமாக கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எ குட் ஷார்ட் சீரீஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல். என்கிட்ட இன்னோசன்ட் ஆம்னிபஸ் வால்யூம் 1 to 3 இருக்குது, இது கம்ப்ளீட். அதுக்கப்புறம் இப்போ இன்னோசன்ட் ரூஜும் விட்டுட்ருக்காங்க. வால்யூம் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, 2 வரப்போகுது. நான் அதையும் மோஸ்ட்டாக வாங்குவேன். பிங் பாங் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாங்காக்கா, டையோ மட்சுமோட்டோ. நான் அவரோட சீரீஸ் படித்தது வந்து வெறும் சன்னி தான், பட் அவரோட ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப யூனிக்காகவும் நல்லா சூப்பராகவும் இருந்தது. ஸோ அதனால் நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன், அவர் ஆர்ட் ஸ்டைலுக்காக. அப்புறம் இது வந்து ஒரு ரேண்டம் மாங்கா காமிக் கிராஃபிக் நாவல் டைப் ஆஃப் திங். ப்ளேம் வால்யூம் 1 to 5 6 3 4 மட்டும் மிஸ் ஆகுது, வந்தால் படிக்கலாம். பர்சக். அப்புறம் இது வந்து ஒரு ரேண்டம் யங் ஜம்ப் வால்யூம் பர்சக். இது வந்து நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு வால்யூம் தான் தேவை அப் டு டேட்டாக இருக்கிறது, இந்த டீலக்ஸ் எடிஷனோடது. ஸோ நான் படிக்கணும். வால்யூம் 1 மட்டும் படிச்சிருக்கேன், மிச்சம் படிக்கணும். எங்கள் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது, பார்க்கலாம் இந்த வருஷமாச்சும் படிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் ஃபுல் மெட்டல் எடிஷன். நான் இதோட ஆனிமையை பார்த்துருக்கேன், பட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பிரதர்ஹுட் தான் மெயின் மாங்கா சீரீஸை கண்டினியூ பண்ணுறது. அந்த பழைய ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டை பார்த்தேன். பிரதர்ஹுட் பார்க்கணும். இந்த மாங்கா நான் மோஸ்ட்டாக கலெக்ட் பண்ண மாட்டேன், வால்யூம் 1 மட்டும் இருக்குது, ஏன்னா ஆரம்ப டைமில் வாங்கினேன். ஸோ இட்ஸ் ரைட் தேர். அப்புறம் சன்னி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டையோ மட்சுமோட்டோ ஒர்க், ஏன்னா அது ஒன்று மட்டும் தான் நான் படித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிற கிட்ஸு அவங்கள பற்றி, இந்த ஆத்தரும் ஒரு ஆர்ஃபன். ஸோ அதனால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் ஒரு நல்ல டெப்த்தான ஒரு மாங்காவை எழுதியிருக்காரு. டெக்கான் கின்க்ரீட்டு, இதுக்கு ஒரு படம் இருக்குது, இந்த படம் வேணால் பாருங்கள், ஏன்னா நான் ஒன்றும் என்கிட்ட அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபுல் செட்டு இல்லை, ஒரு 5 வால்யூம் மிஸ் ஆகுது, 6 வால்யூமோ.
ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் நான் ஃபுல்லாக மாங்காவும் படிச்சுட்டேன், அனிமேவும் பார்த்துட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் எவர் ரிட்டன். இதை பற்றி அவ்வளோ எதுவும் பேச தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நான் அனிமேவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. அதுக்கு பின்னாடி என்கிட்ட வின்லாண்ட் சாகாவோட கம்ப்ளீட் செட் இல்லை, இன்னும் வால்யூம் 14 மட்டும் வேணும். நான் அப்டேட்டாக வச்சுருந்தேன், இப்போ வால்யூம் 14 ரிலீஸ் பண்ணனால இல்லை. ஸோ அதை மட்டும் வாங்கணும். கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா உடனே ஆர்டர் போட்டுருவேன். ஸ்டெயின்ஸ் கேட் 0 இதுவும் ஒரு ஸ்பின் ஆஃப் சீரீஸ் மாதிரி ஸ்டெயின்ஸ் கேட்டோடது. எனக்கு நல்ல ஆஃபரில் கிடச்சதுனால நான் வாங்கினேன். அதுக்கு கீழே என்கிட்ட ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் இருக்குது. ஒரு சில வால்யூம்ஸ்லாம் மிஸ் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பார்ட் 5 மட்டும் என்கிட்ட கம்ப்ளீட்டாக இருக்குது. இது கீழே கொஞ்சம் வால்யூம்ஸ் இருக்குது ஜோஜோஸ். ஸோ அதுக்கு மேலே பாக்கி இருக்குது. நான் பாக்கி வாங்கினேன், பட் வந்து ரொம்ப ஹோலி லேண்டு அந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ஆக்ஷன் பேஸ்டாக ஒரு மாதிரி எந்த டெக்னிக்கும் இல்லாமல் ஜஸ்ட்டு பவர் அப்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நல்லா இருந்தால் வச்சுப்பேன், இல்லைனா விற்றுருவேன் மோஸ்ட்டாக பாக்கி த கிராப்பில். அதே மாதிரி இது வந்து லிமிட்டட் எடிஷன் பாக்கி பை த வே. ஸோ பாக்கி த கிராப்பில் லிமிட்டட் எடிஷன் ஃபாயில் எடிஷன். ஸோ இது ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் மாதிரி. இப்போ இது பிரிண்டில் இருக்கான்னு தெரியல. நான் வாங்கும் போது இது இருந்தது, ஏன்னா நான் ஆரம்பத்திலே வாங்கிட்டேன். ஸோ நான் மறந்தே போயிட்டேன், பேர்ன் த விட்ச் இதுவும் என்கிட்ட இருக்குது. ரொம்ப ஓரமாக இருக்கனால நான் கவனிக்கவே இல்லை. இது டிட்டே குபோ ப்ளீச் ஆத்தர் பண்ணுது. நான் என்ன புதுசாக இருக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கவரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா இதோட கவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப் ஜாக்கெட் மாதிரி. ஸோ வினோதமாக இருக்கேன்னு வாங்கினேன் ஜஸ்ட்டு. அதுக்கு கீழே என்கிட்ட யோகோஹாமா கைதாஷி கிக்கோ இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் சீரீஸ், இது தான் 5 வால்யூம். நான் படிக்கலை, ஒன்றும் படிக்க ஆரம்பிக்கணும். நான் இதோட ஓவிஎஸ் 2 ஆனிமே விட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர், ஒரு 40 மினிட்ஸ் 2 எபிசோட்ஸ் விட்டாங்க. ஸோ நான் அதை பார்த்தேன், ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது, நல்லா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். எனக்கு ஆக்சுவலி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ஸ் வந்து ஃபிசிக்கல் வால்யூம்ஸாக படிக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ரேண்டம் வால்யூம்ஸ் இருக்குது. 1, 2 ஆஃப் மை ஹீரோ அகாடமியா. ஆக்சுவலி நாட் அ பேட் சீரீஸ் டு பி ஹானஸ்ட். எனக்கு மை ஹீரோ அகாடமியா பிடிக்கும், ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க இதை போட்டு. அப்புறம் ஹிகுராஷி வெந்தே கரையே வால்யூம் 3 and 5 இது ரேண்டமாக ஏன் வாங்கினேன்னு தெரில, அவனை வாங்கி வச்சுருக்கேன். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வால்யூம் 1. அதுக்கு பின்னாடி என்கிட்ட மிச்சம் இருக்கிற பார்ட் 5 மட்டும் என்கிட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்புறம் பார்ட் 6 கொஞ்சம் வால்யூம்ஸ் இருக்குது. அப்புறம் டையோ மட்சுமோட்டோவோட டோக்கியோ தீஸ் டேஸ், நம்பர் 5 கோகோ மான்ஸ்டர், இது 3 வச்சுருக்கேன். இதை நான் ஒன்றும் படிக்கல, அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் இந்த வால்யூம் வாங்கிட்டு சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பத்தில் வாங்கினேன். அப்புறம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது, அப்படியே ஆனிமே பார்த்தேன், பீக் ஷிட்டு. ஸோ அதனால் நான் இதை வாங்கினது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக, அது தேங்க்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஏன்னா இது இல்லைனா என்னால் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பீக் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க முடியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோன் ஐ ஹேவ் எவர் வாட்ச்ட். ஸோ அதுக்கு கீழே நிறையா அடைச்சி வச்சுருப்பேன், ஏன்னா என்கிட்ட ஷெல்ஃப் ஸ்பேஸ் இல்லை. இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன். ஸ்டெயின்ஸ் கேட் இன்னொரு வால்யூம், இது டூப்ளிகேட்டு. ட்ரீம் ஃபாசில், இது சத்தோஷி கோனோடது. பர்ஃபெக்ட் ப்ளூ டைரக்ட் பண்ண அதே ஆத்தர். அப்புறம் என்கிட்ட நருட்டோ ஆம்னிபஸ் நிறையா, இதுக்கு பின்னாடி மிச்ச நருட்டோ ஆம்னிபஸில் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸ்கூல் ஃப்ரோசன் டைமு வால்யூம் 4 ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்தால் கம்ப்ளீட்டு. இது வந்து யார்லை இன் ஏப்ரலோட அதே ஆத்தர் பண்ணுது. ஸோ அதனால் ஆரம்பத்தில் எனக்கு என்ன தெரியாது, ஜஸ்ட்டு ரேண்டமாக புக் ஸ்டோருக்கு போனேன். ஒரு 5 வருஷம் நான் ஆரம்ப கலெக்ட் பண்ணும் போது ஒரு புக் ஸ்டோர் போனால் இந்த மாங்கா மட்டும் இருந்தது. சரி இது மட்டும்தான் வால்யூம் 1 இருந்தது, இல்லைனா மிச்சம் எல்லா வால்யூம் 6 வால்யூம் 5 இருந்தது. சரி சும்மா வாங்கி பார்த்தேன், அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டோக்கியோ கவுல், இதோட ஆனிமே பார்த்துருக்கேன். எனக்கு டோக்கியோ கவுல் ஆனிமே நல்லாயிருக்கும், ரொம்ப மொக்கையாக இருக்கும். அதை பற்றி வேணால் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஈவில், பீக் சைக்கலாஜிக்கல் ஸ்டஃப், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஷூசோஷிமி மாங்கான்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை தான், ஏன்னா இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் ஷூசோஷிமி ஃபேன் ஆகி நான் பிளட் ஆன் த ட்ராக்ஸு, அப்புறம் இன்னொரு வெல்கம் பேக் காலிஸ் அதெல்லாம் வாங்கினேன். ஸோ நருட்டோ ஆம்னிபஸ் என்கிட்ட 20 வால்யூம் கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 4 வால்யூம் மட்டும் தேவை. நான் மோஸ்ட்டாக இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு 5000 கிட்ட தான் பே பண்ணேன். ஸோ ஸ்டீல் டீல் இன் மை ஒப்பீனியன். ஸோ அதனால தான் நான் இதை மொத்தமாக வாங்கினேன். மிச்சம் 4 வால்யூம் நான் வாங்குவேன்னு தெரில. ஸோ வி ஹாவ் திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷோனன்
Of course, it's many people's favorite, so happy to have it. So that's it for my collection, guys. What do you think about my collection? அப்புறம் நீங்கள் யாராச்சும் கலெக்ட் பண்ணுறீங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சவங்க யாராச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன வால்யூம் இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபேவரெட்டுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் யாராக இருக்கீங்களா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, ஃபேன்ஸ்னால் என்ன, இந்த மாங்கா ஃபேன்ஸு. ஸோ இன்னும் நிறைய வீடியோ போட ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ என்கிட்ட இவ்வளோ வேலை இருக்குது. நான் இவ்வளோ எல்லாத்தையும் தூக்கி இப்போ ஷெல்ஃபில் வைக்கணும், அங்கங்கே எடுத்து வைக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.